ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலத்தில் பாருங்கள், ஒரு மேம்பாலத்தில் ரொம்ப ஃபுல் டிராஃபிக் ஆகி மக்கள் எல்லாம் ரொம்ப கூட்டம் கூடி எல்லாம் மேலேயே பார்த்துருந்தாங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நானும் வண்டி ஓரம் கட்டி நின்று பார்த்துட்டு தாங்க இந்த விஷயங்க. ஆமாங்க, பாருங்கள், சேலம் அருகே இருக்கிற சத்திரம் மேம்பாலத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள். இவ்வளோ பெரிய கூட்டம் நின்று வானத்தையே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி வந்து 3ஆம் பிறை தெரியுதுலாங்க. ஆமாங்க, இந்த 3ஆம் பிறை தெரியறது விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 விஷயம் அடங்குங்க. இது தமிழ் கலாச்சாரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கலாச்சாரம். இது 2க்கும் வந்து இந்த 3ஆம் பிறைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆமாங்க, இந்த 3ஆம் பிறை தெரிந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமட்ட இந்த தமிழ் மக்களுக்கும் இது வந்து மிகவும் ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஆம் பிறை சிவனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், இந்த நட்சத்திரமும் பிறையும் பக்கத்தில் இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பார்த்துருந்தா, கேள்விப்பட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.